இன்றைக்கி நம்ம பொட்டேட்டோ தக்காளி வச்சு ஒரு பெரட்டல் பண்ண போகிறோம். இது தக்காளி 4 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். நல்லா சீவி இதுமாதிரி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிடுங்க. 3 தக்காளி எடுத்துருக்கேன். அது உங்கள் விருப்பம் தான். 2 தக்காளி போடுறவங்க 2 தக்காளி போடலாம். 1 தக்காளி வேணும்னா அதுவும் போடலாம். ஆனால் டேஸ்ட்டு கொஞ்சம் இதாக இருக்கும், கம்மியாக இருக்கும். நல்லா பழுத்து இருக்கணும். சப்போஸ் உள்ளே எல்லாம் நல்லா பழுக்கலைன்னா டொமேட்டோ எப்படி வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது இப்படி அழுத்தி இது பண்ணும்போது உள்ளே எல்லாம் நல்லா குலன்னு வந்துடும். ஏன்னா நம்ம இதை கட் பண்ணி சேர்க்க மாட்டோம், கையால் பிசைஞ்சு தான் சேர்க்கணும். அதனால தான் அந்த மாதிரி பழுத்து இருக்கணும். வாங்க உருளைக்கிழங்கு தக்காளி போட்டு மிளகு பெரட்டல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி பாருங்கள் நைஸாக கட் பண்ணணும். இந்த மாதிரி வட்டமாக தான் கட் பண்ணணும். உருளைக்கிழங்கு சின்ன உருளைக்கிழங்காக இருந்தால் கூட ஓகே, பரவாயில்ல. இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி எடுங்க. அப்போ தான் சீக்கிரம் வேகம். நம்ம இது வந்து தண்ணி ஊற்றி வைக்க மாட்டோம், அதனால தான். பாருங்கள், எல்லாம் கட் பண்ணி முடிஞ்சு பொட்டேட்டோவையும் நான் வந்து இங்கே பாருங்கள், உள்ளே நம்ம கவருக்குள்ளே தண்ணி விட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது பாருங்கள், நைஸாக. டொமேட்டோ வந்து நைஸாக உள்ளே தண்ணி விட்டது மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அதே மாதிரி எல்லா தக்காளியும் பண்ணுறேன். உள்ளே வந்து நமக்கு தக்காளி பழுத்தாலும் கெட்டியாக இருக்குது. அதுதான். அப்படியே எனக்கு ஒரு நல்ல ஆலோசனை வந்துச்சு. எப்படின்னா, 2 குடமிளகா இருந்தது, நான் மறந்துட்டேன், இப்போ தான் பார்த்தேன். 2 குடமிளகா இருக்கா? சரி, இதையும் கூட நம்ம என்ன பண்ணலான்னா, இது கூட வேறு எந்த காயும் சேர்த்துடாதீங்க. குடமிளகா இருந்தால் 2 எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணுங்க. இந்த மாதிரி இந்த அளவில் கட் பண்ணிவிடுங்க. டேஸ்ட்டு நல்லா இருக்கும், ஹெல்த்தியும் கூட. இது வந்து ஒரு முழு பூண்டு எடுத்துட்டு அதை இடித்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து அந்த பூண்டு தோடோடு தான் இடித்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி தான் இடிக்கணும், ரொம்ப மசியக்கூடாது. பாருங்கள், சும்மா ஒரு சதைச்சு எடுத்து வச்சுடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது 4 ஸ்பூனு ஆயிலு ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கணும். எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். இந்த இதுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம், பூண்டு போட்டுக்குங்க. சிம்மில் தான் இருக்கணும். இனி ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரை ஸ்டவ் வந்து சிம்மில் தான் இருக்கணும். பூண்டு வந்து நல்லா கோல்டன் கலர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த பொட்டேட்டோ போட்டு கொடுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் நல்லா அந்த நம்ம தாளித்த எண்ணெயில் நல்லா இது பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம தேவைக்கு உப்பு போட்டுக்கிடுங்க. காயப்பொடி தேவைக்கு போட்டுக்கிடுங்க. நல்ல கலர் விட்டுக்கிடுங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டுக்கலாம். இப்போது அடி பிடிக்கக்கூடாது. இந்த மாதிரி இடையிட கிளறி விடணும். இப்போது தேவைக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இங்கே பாருங்க, நான் அடிக்கிற ஒன்று. இது ஸ்கூல் லீவ் இல்லை, இது என்ன விட்டு மாறவே மாட்டேங்குது. சமையல் பண்ணாலும் சரி, எங்கே போனாலும் துணி காய போட போனால் அங்கேயும் வருது. இதே மாதிரி என்னையே சுற்றி நிற்குது. தக்காளி நம்ம கையால் பிசைஞ்சு விடலாம். தக்காளி தெறிக்காமல் பார்த்துக்கிடுங்க. நல்லா பழுத்த தக்காளி பாருங்கள். நான் வந்து நல்லா பிசைஞ்சு உள்ளே எல்லாம் நல்லா இது பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட்டியாக இது இல்லாமல்
நல்லா பிசைஞ்சு விட்டுங்க. டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். இது எப்படி இருக்கும்னு சொல்லி சிலர் யோசிப்பாங்க, அப்படி கிடையாது. இந்த தக்காளியோட ஃப்ளேவரு, அப்புறம் இந்த மிளகுத்தூள், பூண்டு, காயப்பொடி இதெல்லாம் சேரும்போது டேஸ்ட்டு வந்து ரொம்ப செம்மையாக இருக்கும். கையால் நல்லா பிசைஞ்சு அந்த இது பண்ணிவிட்டு நம்ம மசிச்சோன்னா இதை பாருங்கள், நமக்கு இந்த தோடெல்லாம் ஒரு சில இதில் அப்படியே வந்துடும். பாருங்கள், நம்ம வேக வச்சு எடுக்கும்போது எப்படி வரும் அதே மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி வந்தால் ரொம்ப நல்லது, வராட்டாலும் ஓகே, பரவாயில்ல. பாருங்கள், டொமேட்டோ எல்லாமே சேர்ந்து இந்த மாதிரி நல்லா ஆயில் நான் ஊற்றிக்கலை. இந்த டொமேட்டோவில் உள்ள ஆயில் மாதிரி எல்லாம் வெளியே வந்திருக்கு பாருங்கள். இதுலேயே நல்லா பெரட்டி இதுலேயே வேக வச்சு எடுக்கிறோம். இப்போ திரும்ப 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டுக்கலாம். பாருங்கள், அடி பிடிக்கக்கூடாது. இதே மாதிரி இடையிடையாக கிளறி விட்டு இது பண்ணணும். பாருங்கள், இப்போது பொட்டேட்டோ எல்லாம் வெந்துடுச்சு. இப்போவே நைஸாக நல்லா வெந்துடுச்சு. இனி நம்ம மூடி போடணும்னு அவசியம் இல்லை. இந்த ஆவியிலே இருந்து பொட்டேட்டோ நல்லா ஸ்மூத்தாக வெந்துடுச்சு. இனி நம்ம நார்மலாக கிளறி விட்டு இந்த மசாலானா இந்த பொட்டேட்டோட ஜூஸு, காயப்பொடி இதெல்லாமா பொட்டேட்டோன்னு தக்காளியோட ஜூஸு எல்லாம் பொட்டேட்டோவில் பிடிக்கும்போது டேஸ்ட் நல்லா, ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இப்போது பொட்டேட்டோட இந்த டொமேட்டோட சாரெல்லாம் நல்லா பிடிச்சி நல்லா வற்றி பாருங்கள், நல்லா திறந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த கேப்சிகம் போட போகிறோம். இந்த குடமிளகா விருப்பம் இல்லாதவங்க அது உங்கள் சாய்ஸு, போட்டாட்டாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இது போட்டால் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், ஹெல்த்தியும் கூட, அதனால தான் போடுறேன். இது ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா கலரி விட்டுலாம். குடமிளகாயும் வந்து அளவுக்கு வெந்துருச்சு. ரொம்ப குடமிளகா வந்து அதனால தான் நான் குடமிளகா லாஸ்ட்டில் போட்டேன். குடமிளகா வந்து நல்லா மசிஞ்சு வேகக்கூடாது, இப்போ டேஸ்ட் வந்து ஒரு மாதிரியாக இருக்கும். இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ நம்ம மிளகுத்தூள் போடலாம். இது உங்கள் தேவைக்கேற்றவாறு போட்டுவிடுங்க. காரத்துக்கு காஷ்மீர் சில்லி இருந்தால் போட்டுவிடுங்க, நான் யூஸ் பண்ணலை. போட்டால் இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும், அவ்வளோதான். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் அதே மாதிரி சூப்பராக செம்மையாக இருக்கும். பண்ணி பாருங்கள் நண்பர்களே. நிறைய பேர் லைக் பண்ணுறதில்ல, வீடியோ வந்து ஃபுல்லும் பார்க்குறதில்ல, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் தயவுசெய்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் இன்னும் நான் முன்னுக்கு வர முடியும். இன்னும் நிறைய வீடியோ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுனா நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு அப்பப்போ வந்து சேரும். அதுக்காக தான் மறக்காமல் ஹெல்ப் பண்ணுங்கள். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. மறக்காமல் இதை பண்ணி பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இது டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு. உருளைக்கிழங்கு, தக்காளி, மிளகு பரட்டல் முடிஞ்சிருச்சு. பாய்.